மாறன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனாலும் காவியா மேல இருந்த காதலால அவ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காம இருந்ததில்ல. அதே மாதிரி நீயும் எனக்கு கிடைச்சிட்ட. என்னங்க, நான் ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்காக 100 பவுன் தங்க நகைகள் கூட வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் யோசிக்கிறப்ப உங்களை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நான் காலம் முழுக்க உங்க கூட இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ராத்திரி நேரம் ஆனதுனால காவியா தன் கணவருக்கு பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். என்னங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா பாதாம் பிஸ்தாலாம் பவுடர் பண்ணி சேர்த்திருக்க. எல்லா பாலையும் மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. ரொம்ப பாசத்தோட காவியா கொடுத்த பாலை மாறனும் ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டான். மொத்த பாலையும் குடிச்ச மாறன் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அவன் மயங்கினதை பார்த்து பதட்டப்படாத கோரி எதையோ யோசிச்சபடியே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொட்டுற மழையில தன் கையில ஒரு பெட்டியை எடுத்துட்டு ரொம்ப வேகமா அந்த காட்டுல இருந்து ஒரு வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். வீட்டுக்கு வந்த கோரி அந்த வீட்டோட கதவை ரொம்ப வேகமா தட்டினான். உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான அம்மா வந்து கதவை திறந்தாங்க. காவியா, பெட்டி ரொம்ப பலமா இருக்கு, நிறைய இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து காவியாவோட அம்மா பார்த்தாங்க. பெட்டிக்குள்ள இருந்த நகைகளையும் பணத்தையும் பார்த்ததும் காகங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. போச்சு, என்னோட இத்தனை வருஷம் உழைப்பும் போச்சு. என்ன நல்லா ஏமாத்திட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. சரியா 2 மாசத்துக்கு அப்புறம் வேறொரு காட்டுல பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு காகத்து கூட காவியா நட்பா பேசி பழக ஆரம்பிச்சா. வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்க காதலுக்கு சரின்னு சொன்னதுனால 2 பேரும் ரொம்ப கோலாகலமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. டவுன்ல இருக்கிற தன் கணவரோட வீட்டுக்கு காவியா போனா. நான் உனக்காக ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருந்த ஒரு தங்க நெக்லஸை எடுத்து காவியா கிட்ட கொடுத்தான். என்னங்க, இந்த நெக்லஸ் ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச டிசைனா பார்த்து வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு நானும் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இருங்க, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போன காவியா கை நிறைய குலோப் ஜாமுனை எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுத்தா. அவனும் ஒரு குலோப் ஜாமுன் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துட்டான். உடனே காவியா அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா, கொஞ்ச நாளைக்கு நம்ம திருடுறத குறைச்சிக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். இப்படி பேசின அம்மாவும் பொண்ணும் தங்களோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் 2 பேரும் நதிக்கரையில உட்கார்ந்துருக்கும் போது அங்கிருந்து ஒரு காகம் வந்தான். அம்மா, நான் உங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவளை போன வாரம் சந்தையில பார்த்ததுல இருந்தே இவ மேல நிறைய காதல் வந்துடுச்சு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா கல்யாண விஷயத்த நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. வீட்டுக்கு போயிட்டு என் கணவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். நாளைக்கு காலையில நீ திரும்பவும் இதே இடத்துக்கு வந்துரு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா என்ன அப்படிங்கிற முடிவை நாளைக்கு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு போனான். மறுநாள் காலையில பொழுதோ விடிஞ்சிச்சு. அந்த காகத்தை பார்க்கறதுக்காக காவியாவோட அம்மா நதிக்கரைக்கு வந்தவ தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னு சொன்னான். உடனே அதை கேட்டு அந்த காகமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு நாள் எல்லார் முன்னிலையிலையும் 2 பேருக்கும் கல்யாணமும் ரொம்ப கோலாகலமா நடந்தது. எப்பையும் போல காவியா இந்த தடவை திருடாம திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு தெரியாமலே அவளோட அம்மா அவ குடிக்க வச்சிருந்த பால்ல தூக்க மருந்த கலந்து அவனோட கணவருக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவளும் அந்த பாலை எடுத்துட்டு தன் கணவர்கிட்ட கொடுக்கறதுக்காக ரூமுக்குள்ள போனா. காவியா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நீ போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா. அவ தண்ணி எடுக்க போனதும் அந்த பாலை எடுத்து வெளியில ஊத்திட்டு அந்த காகம் மயங்கி விழுந்த மாதிரி தன்னோட கூட்டுல படுத்துட்டு தண்ணி கேட்டுட்டு அதுக்குள்ள பாலை குடிச்சிட்டு இப்படி படுத்துட்டாரே. ஆமா, நாம தான் மருந்து கலக்கவே இல்லையே. ஒருவேளை அம்மா பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சபடியே அங்க இருந்த அலமாரிய போய் திறந்தா. அலமாரி ஃபுல்லா ஏராளமான நகைகள். அதெல்லாம் பார்த்த காவியா பேராசப்பட்டு ஒரு பெட்டிக்குள்ள போட்டு எடுத்துட்டு நேரா வீட்டு வாசலுக்கு போனா. கதவை திறந்த காவியாக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா வெளியில தன்னோட கணவர் போலீஸ் கெட்டப்ல நின்னுட்டு இருந்தாரு. கூடவே ஒரு குருவி போலீஸும் நின்னுட்டு இருந்தது. ஏய் கௌரி, வசமா மாட்டிக்கிட்டியா? எப்படி உன்னை பிடிச்சம் பாரு. எனக்கு தெரியும் நீதான் காவியாங்கிற பேர்ல எல்லாரையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறேன்னு. இன்னைக்கு எப்படியும் உன்னை பிடிச்சிடணும்னு முடிவு பண்ணிதான் நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். வசமா சிக்கிட்டேன்.
காவியா திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க அம்மாவோட பேராசையால மறுபடியும் திருடியா மாறி போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டா. போலீஸ்காரவங்க அவ திருடின எல்லா பொருளையும் மீட்டு உரியவங்க கிட்ட சேர்த்துட்டாங்க. அவளுக்கும் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. சோலைவனம்ங்கிற ஒரு அழகான காடு அது. அந்த காட்டுல மிட்டுங்கிற ஒரு ஏழை கிளியும் வாழ்ந்துட்டு வந்தா. பாவம், மிட்டு கிளியோட வீடு ரொம்பவே சின்னதா இருந்ததால அவளுக்கு அந்த வீட்டுல போதுமான வசதி இல்லை. அவளோட கூட்டுல கதவு ஜன்னல் அப்படின்னு எந்த ஒரு பாதுகாப்பான பொருளும் இல்லாததால அவ பாவம் உணவு பொருளை சேகரிச்சு வைக்க ரொம்பவே சிரமப்பட்டா. இந்த கொய்யா பழத்தை நாம எப்படியாச்சும் பாதுகாத்து வைக்கணும். மற்ற பறவைங்க கண்ணுல பட்டுச்சுன்னா கண்டிப்பா இதை எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்ச மிட்டு கிளி அந்த கொய்யா பழத்தை பக்கத்துல இருக்கிற மரக்கிளையில ஒளிச்சு வச்சுட்டு அங்கிருந்து அந்த நாளுக்கான உணவு சேகரிக்க கிளம்புனா. அதே காட்டுல பூரி அப்படிங்கிற காகமும் வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரொம்பவே சோம்பேறியா இருந்தாலும் பக்கத்து காட்டுல இருக்கிற பறவைங்களோட உணவை திருடி சாப்பிடுறதைய வழக்கமா வச்சிருந்தா. இதே மாதிரி ஒரு நாள் பக்கத்து காடுக்கு பறந்து போச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கு கொய்யா பழத்தோட வாசம் காத்துல வீச ஆரம்பிச்சிச்சு. இது ஏதோ கொய்யா பழத்தோட வாசனை மாதிரி இருக்கு. நாம இந்த வாசனை வர்ற திசையில பறக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பா ஒரு சுவையான கொய்யா பழம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்ச கோரி அந்த வாசனைய பின்தொடர்ந்து பறக்க ஆரம்பிச்சா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோரிக்கிட்ட இருந்து யாராலையும் எதையும் மறைக்க முடியாது. இந்த வாசனை எதை சுற்றிதான் வருது. கண்டிப்பா அந்த மிட்டு கிளிதான் எங்கேயோ கொய்யா பழத்தை பதுக்கி வச்சிருக்கா. ஏய், எங்க வச்சிருந்தாலும் இந்த கோரியால அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொய்யா பழத்தை எடுத்த கோரி சந்தோஷமா அந்த பழத்தை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சா. இந்த கொய்யா பழத்தோட மனம் இப்பவே என்ன சாப்பிட சொல்லி தோண்டுது. நாம போய் காலுவ கூப்பிட்டுட்டு வரலாம். அவரு எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு திருடுறாரு. அவருக்காக இந்த கொய்யா பழத்தை கொடுத்தா நாம ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்னு யோசிச்ச கோரி அங்கிருந்து கிளம்பி காலுவை தேடி போனுச்சு. காலு ஆத்தங்கரை பக்கத்துல ஒரு மரக்கிளையில சாஞ்சு பாட்டு பாடிக்கிட்டு படுத்திருந்தா. இன்னைக்கு எந்த ஒரு பழமுமே நம்மளுக்கு கிடைக்கல. நல்ல ஒரு மனம் மட்டும் வந்துச்சு. ஆனா அந்த கொய்யா பழம் எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப நாம உணவு தேடி எங்க போறது அப்படின்னு காலு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த கோரி, ஆலோஜி அவளைய விடுங்க, நீங்க பேசுனதை நான் கேட்டேன். உடனே வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன். என்ன கோரி, அப்படி என்ன வச்சிருக்க? நீங்க இப்ப எந்த வாசனைய பத்தி பேசுனீங்களோ அததான் நான் வச்சிருக்கேன். என்ன கோரி சொல்ற? கொய்யா பழமா? ஆமா காலுஜி, உங்களை மாதிரியே நானும் அந்த வாசனைய பிடிச்சிட்டு பின்தொடர்ந்து போனேன். அந்த மிட்டு கூட்டுல இருந்து ஒரு பழுத்த கொய்யா பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு, சரி வாங்க காலேஜி, வீட்டுக்கு போய் அதை சாப்பிடலாம். இந்த கொய்யா பழத்தோட சுவை எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆமா கோரி, இந்த கொய்யா பழத்தை தினமும் சாப்பிடணும் போல தோணுது. அவனே விடுங்க காலேஜி, கண்டிப்பா அந்த முட்டாள் கிளி அதே இடத்துலதான் ஒளிச்சு வைக்கும். நான் தினமும் போய் சுவையான பழங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வரேன், சரியா? இந்த மாதிரி ஏழை பறவைங்க இருக்கிற வரைக்கும் நாம தினமும் புது புது உணவை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என்னோட கொய்யா பழத்தை இங்கதான் வச்சிருந்தேன், அதை யாரு எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. நான் எவ்வளவு ஆசையா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன அழ ஆரம்பிச்சான். திரும்பவும் மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் உணவு தேடி மிட்டு கிளி ரொம்ப தூரம் பறந்து போனா. அவளுக்கு கொய்யா பழத்தோட வாசனை வரவும் நேரா அந்த கொய்யா மரத்து பக்கத்துல போனா. அங்க 3 பழுத்த கொய்யா பழங்களை பார்த்த மிட்டு அங்க இருந்து அந்த கொய்யா பழங்களை பறிச்சு ரொம்பவே ஆசையா தன்னோட கூட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. எடுத்துட்டு வந்தவன் ஒரு கொய்யா பழத்தை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற 2 கொய்யா பழத்தை எடுத்துட்டு நேரா பக்கத்துல இருக்கிற மீனு வீட்டுக்கு போனா. எனக்கு இப்ப பெருசா பசிக்கல, அதனால இந்த 2 பழத்தையும் என் வீட்டு அலமாரியில வைக்கிறேன். இத கேட்ட மிட்டு கிளி தன்னோட கொய்யா பழம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணவு
உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் அன்னைக்கு வாசனை பிடிச்சுக்கிட்டே வந்த கோரிக்காக கொய்யா பழத்தோட வாசனை வரவும், அட, இன்னைக்கும் அதே மாதிரி வாசனை வருது. கண்டிப்பா அந்த மிட்டு தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனைய பின்தொடர்ந்து பறக்க ஆரம்பிச்சா. மிட்டு கிளி கூட்டுக்கு போனதும் வாசனை பக்கத்துல இருக்கிற மீனு வீட்டுல இருந்து வந்தது. ஆஹா, இன்னைக்கு மீனு வீட்டுல இருக்கா கொய்யா பழம். இதோ வந்தனே, கொய்யா பழம்னா இந்த கோரிக்கு ரொம்ப உசுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு மீனு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. மீனு வீட்டுல இருந்து அலமாரிக்குள்ள இருந்து வாசனை வர்றத கண்டுபிடிச்ச கோரிக்காகம் நேரா அவ வீட்டு அலமாரிய திறந்து அதுல இருக்கிற கொய்யா பழத்தை எடுத்துட்டு வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியே போனா. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட கொடுத்தல அந்த கொய்யா பழம் ரெண்டும் என்னோட வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். உனக்கு அதை எடுத்து தரேன். ரெண்டு பறவைங்களுமா சேர்ந்து மீனுவோட வீட்டை நோக்கி போனாங்க. மீனு தான் வச்சிருந்த கொய்யா பழம் இருக்கிற அலமாரிய திறந்தா. ஆனா அவ வச்ச இடத்துல எந்த ஒரு கொய்யா பழமுமே இல்லாததால மீனு குருவி ரொம்பவே அதிர்ச்சியானா. அந்த கொய்யா பழம் ரெண்டுத்தையும் நான் இந்த இடத்துலதான் வச்சேன். ஆனா இப்போ அந்த கொய்யா பழம் காணும். யாரும் வந்து என் வீட்லயும் பழத்தை திருடிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மிட்டு, நீ சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு. யாருதான் இப்படி பழங்களை திருடுறாங்கன்னே தெரியலையே. இத நாம சும்மா விடக்கூடாது. அந்த பழத்திருடன் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அவளோட யோசனைப்படியே நேரா பொற்கொள்ளர் வீட்டுக்கு மிசுவ கூட்டிட்டு போனா. எங்களுக்கு பறவையை பிடிக்கிறதுக்காக ஒரு வலுவான பொறி வேணும். என்ன பறவையை சொல்ற? பறவையை பிடிக்கிறதுக்கு பொறி வேணுமா? அப்படி என்ன தேவை இருக்கு இப்போ? எங்களோட வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் தினமும் பழங்கள் எல்லாம் திருடிட்டு போறாங்க. நாங்க அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பொறி வாங்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி, ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு தேவையான பொறியை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன கழுகு அங்கிருந்து ஒரு வலுவான பொறி எடுத்துட்டு வந்து பறவைங்க கிட்ட கொடுத்துச்சு. பாருங்க பறவைங்களா, இந்த பொறியில மட்டும் அந்த திருட்டு பறவை மாட்டுச்சுன்னா கண்டிப்பா அதோட உடம்புல அடிபட்டுரும். அதை வச்சு நீங்க ஈஸியா யார் அந்த திருடன்னு கண்டுபிடிச்சிடலாம். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் எப்பயும் போல மிட்டு கிளி உணவை தேடி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம் மிட்டு போனதும் வேக வேகமா பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா கோரிக்காகம் பறந்து வந்தா. இன்னும் ஒரு அருமையான வாசனை. கண்டிப்பா அந்த மிட்டு கூட்டுலதான் பழத்தை ஒழிச்சு வச்சிருக்கான். இதோ வந்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோரி கொய்யா பழத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மிட்டு கிளி ஒளிச்சு வச்சிருக்கிற கொய்யா பழத்தை எடுக்கிறதுக்காக சந்தோஷமா கோரிக்காகம் கீழே குமிஞ்சான். இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடில இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு மீனுவும் மித்துவும் பார்த்துட்டு இருந்தாங்க. மிட்டு, நான் அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா இது அந்த காகங்களோட வேலையாதான் இருக்கும்னு. இப்ப பாரு, தினமும் உன்னோட பழங்களை திருடுறது இந்த காகம் தான். சொல்லிட்டு ரெண்டு பறவைங்களும் சேர்ந்து மிட்டுவோட கூட்ட நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பழத்தை எடுக்கலான்னு கீழே குமிஞ்சு பழத்தை தொட்ட கோரியோட வாழை பின்னாடி யாரோ புடிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ, என் வால் மாட்டிக்கிச்சு, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. வலிக்குது, என்னை காப்பாத்துங்க. ஆலோசி, காப்பாத்துங்க. ஏய் திருட்டு காகமே, இன்னமும் என்னோட பழத்தை இப்படித்தான் நீ திருடிட்டு போனியா? இன்னைக்கு பத்திரமா மாட்டிக்கிட்டேன். இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன இந்த பொறியில இருந்து தப்பிக்க விடு. உன்னை தப்பிக்க விடுறதா?
எவ்வளவு இனிப்பான கொய்யாப்பழம். என்னோட எல்லா பழத்தையும் திருடி தின்னல, கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நீ உயிரோடவே போக முடியாது. கிளி அதோட கூர்ப்பான மூக்க வச்சு கோரிய பயங்கரமா கொத்த ஆரம்பிச்சிச்சு. வலி தாங்க முடியாத கோரி உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த பொறியில இருந்து தன்னோட வாளை இழுத்தவ வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சா. மீனு, உனக்கு ரொம்பவே நன்றி மீனு. நீ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லலைன்னா கண்டிப்பா அந்த பறவை தினமும் என்னோட பழங்களை திருடி தின்னுட்டேதான் இருந்திருக்கும். உன்னோட யோசனையாலதான் இன்னைக்கு திருடி தின்கிற அந்த காகத்துக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தாச்சு. மிட்டு சொன்னதும் இதை கேட்ட மீனுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. வால் இல்லாத காகம் காடு முழுக்க அழுதுகிட்டு வலியோட சுத்தி திரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.